நம்ம வீட்டில் டீ ஃபில்டர்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த டீ ஃபில்டரில் நிறைய டீ வடிகட்டி என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு அது கரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டீ ஃபில்டரில் படிஞ்சிரும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து விம்பார் சோப்போ இல்லை வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்படி நீங்கள் தனியாக ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா பேஸ்ட் வந்து தீர்ந்து போன பிறகு அந்த டியூப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டியூபை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டியூபை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டே வந்து இந்த டிப்ஸுக்கு போதுமானதா இருக்குங்க. பாருங்க, நான் வந்து ஃபுல்லா கட் பண்ணிட்டு அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பொழுது அந்த டீ ஃபில்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியை வந்து அந்த டீ ஃபில்டரோட சேர்ந்து வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கொதிக்க விடும்போது என்ன ஆகும்னா அந்த டீ ஃபில்டரில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரை எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சு டீ தூள் அப்படின்னா கூட அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வெளியே வந்துருங்க. ஸோ இந்த டிப்ஸில் நீங்கள் டீ ஃபில்டரை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து சில்வரில் அதாவது அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குங்களா, அதில் வந்து டீ ஃபில்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நெருப்புலேயே காமிச்சிங்க அப்படின்னாலுமே அதில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பட் நம்ம இந்த பிளாஸ்டிக் டீ ஃபில்டரை அந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ண முடியாதுன்றதால ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா 50% போயிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா ஒரு 90% வரலும் மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கரையுமே ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஃபில்டரில் அடைச்சிருந்த எல்லா அடைப்புகளுமே ரிமூவ் ஆயிடுச்சுங்க.